பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். நடுவண் அரசின் செயல்பாடுகள் மொழி போருக்கு வித்திடும் வகையில் உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. புதிய உச்சத்தை எட்டிய தங்கம் விலை. சென்னையில் ஒரு பவுனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 64,600 ரூபாய்க்கு விற்பனை. ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே நிறைவேற்ற தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். கொடைக்கானலுக்கு நெகிழி பொருட்களை கொண்டு செல்லும் ஊர்திகளின் அனுமதிச் சீட்டு ரத்து செய்யப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை. அமாவாசை மகா சிவராத்திரி வழிபாட்டையொட்டி சதுரகிரியில் குவியும் பக்தர்கள். ஏராளமானோர் மலை ஏறி சாமி தரிசனம். தேர்தல் தகராறில் அறிவழகன் என்ற வழக்குரைஞர் கொல்லப்பட்ட வழக்கில் 5 பேருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை. அரியலூர் நீதிமன்றம் தீர்ப்பு. கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கும் பணியில் தமிழக தொல்லியல் துறை அதிகாரிகள் தீவிரம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் கால்நடை சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடு கோழிகள் விற்பனை. திருப்பூரில் திடீரென பழுதாகி பாதையில் நின்றதால் கயிறு கட்டி இழுத்துச் செல்லப்பட்ட அரசு பேருந்து. போக்குவரத்து பாதிப்பால் மக்கள் அவதி.